இந்த அடிவயிற்று தொப்பைக்கு என்ன காரணம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், அது குழந்தை பிறந்தவங்களுக்கு தான் மெயினா ஜாஸ்தி இருக்கு. அதனால அது ஹார்மோன்னால உள்ள பிரச்சனை. ஹார்மோன் குழந்தை பிறக்கும் போது ஒரு 1000 மடங்கு இருக்கும். அது படிப்படியா 45 நாள் ஆகும் நார்மல் ஆகிறதுக்கு. ப்ரொஜெஸ்டரோன் இருக்கிற ஹார்மோன், தைராய்டு எல்லாமே நிறைய ஹார்மோன் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஹார்மோன் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன். ரெண்டாவது, அந்த ஹார்மோன் அதிகமாக இருக்கும்போது நமக்கு டிப்ரெஷன் இருக்கும், அதாவது மன அழுத்தம் இருக்கும். அதனால ஸ்ட்ரெஸ்ஸை வரும், அழுவோம், இல்லை குழந்தை பால் குடிக்கலையேன்னு வருத்தப்படுவோம். தேவையில்லாத உள்ள சிந்தனைகளில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்னா மன அழுத்தங்கள். அந்த ஒரு சந்தோஷம் பெருசாக இருக்காது அந்த இடத்துல. 45 நாளைக்கு அதுக்கப்புறம் சரியாயிடும். ஸோ ரெண்டாவது ஸ்ட்ரெஸ்ஸு. மூணாவது தூக்கமின்மை. தூக்கம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா அந்த குழந்தை இப்போ அழுதுருக்குமோ இல்லாட்டி யூரின் போயிருக்குமோ அது இதுன்னு சொல்லி தூக்க இன்மை மூணாவது ரீசன். நாலாவது, இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தப்பா இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்ட்டு உங்களை அதிகமாக சாப்பிட வச்சிருவாங்க. அந்த சாப்பாடே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். எந்த சாப்பாடு சாப்பிட்டா குழந்தைக்கு பால் உண்டாகுங்கிறது தெரிஞ்சாலே உங்கள் ஸ்ட்ரெஸ் பாதி குறைஞ்சிரும். அஞ்சாவது, உங்கள் கூட ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்கிறது. ஹஸ்பண்ட் கூடயே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகம் இருக்காது. அம்மா வீட்டுக்கு போயிடுவீங்க, இல்லாட்டி ஹஸ்பண்ட் அவர் வேலை பார்த்துட்டு 12 மணிக்கு வருவார். அந்த மாதிரி ஹஸ்பண்ட் கூடயே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுவே பெண்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸு. ஆறாவது, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நாள் எடுத்துக்கிறீங்க. எக்ஸசைஸே பண்ண மாட்டீங்க, வீட்டு வேலை செய்கிறேன்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி குட்டி இது இருக்கும். இல்லை ஏழாவது, உடலுறு பண்ணுறதையும் லேட் பண்ணுறாங்க. சிலவங்க 1 மாதங்கிறாங்க, சிலவங்க 5 மாதங்கிறாங்க, சிலவங்க 12 மாதங்கிறாங்க. அந்த மாதிரி நமக்குள்ள கலாச்சாரத்துக்குள்ளேயே உடலுறு பண்ணுறதை தாமதப்படுத்துறது ஒரு மெயின் ரீசன். இதுங்க எல்லாம் தான் காரணங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? உடம்புல இருக்கிற ஸ்டீராய்டு, கார்டிசால் அது அதிகமாக இருக்கும். அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள ஹார்மோன், அதான் கோபம் வர வைக்கிறது, அழ வைக்கிறது, இதுங்கெல்லாம் அதிகம் இருக்கும். அதிகம் இருக்கும்போது அதுக்கு மெயினாக உணவை அப்படியே கொழுப்பாக மாற்றி ஃபஸ்ட்டு வயிற்றுக்குள்ளே ஸ்டோர் ஆகும், அப்புறம் அடி வயிற்றுல ஸ்டோர் ஆகும், அப்புறம் உடம்புல இங்கே அங்கே சம்டைம்ஸ் பிரெஸ்ட்டு கூட பெருசாக இருக்கும். இது எல்லாமே ஸ்ட்ரெஸ்னால வரது தான். அடிவயிற்று தொப்பையில் ஸ்ட்ரெஸ் முக்கிய காரணம்னு சொல்லியிருக்கிறேன். அது எப்படி அதை டீல் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், உங்களுக்கு கூட ஒரு நல்ல கம்பெனியன் தேவை. அது ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு தங்கச்சியாக இருக்கலாம், இல்லை பெஸ்ட்டு உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம். கூடையே ஃபஸ்ட்டு 30 to 45 டேஸ் கூடையே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும். ரெண்டாவது, தூங்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக தூங்கணுங்க. தூக்கம் உங்களோட பாடியில் இருக்கிற எல்லா ஹார்மோன்ஸையும் குறைக்கிறதுக்குள்ள ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. மூணாவது, நல்ல சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இல்லை, சோகமாக இருக்குது, அழணும்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் நீங்கள் ஏதாவது விதத்தில் புஸ்தகம் படிக்கலாம், இல்லாட்டி பாட்டு கேட்கலாம், இல்லை ஹஸ்பண்டை கட்டி பிடிச்சிக்கலாம், ஹக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில ஸ்ட்ரெஸ் குறைக்கிற வேலைகளை கட்டாயம் பண்ணணும். உணவில் கார்போஹைட்ரேட் சாப்பிட 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 உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகம் தாங்க ஆகும். கார்போஹைட்ரேட்ஸ்னால் மாவு சத்து. அதுக்கு பதிலாக கோழி முட்டை, அந்த மாதிரி புரத சத்துக்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டே இருந்து வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெஸ் குறையும். அடுத்தது எக்ஸசைஸ் கூட சீக்கிரம் பண்ணும்போது உடம்புல இருக்கிற அந்த ஹார்மோன்ஸ்லாம் உடனே மசிலுக்குள்ளே போய் உடம்பை விட்டு வெளியில் போயிடும். அஞ்சாவது, பால் கொடுக்கறதுல எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். நல்ல பிரைவேட் ரூமில் இருந்தால் பால் கொடுக்கணும். இங்கே அரைகுறையாக மூடிக்கிட்டு கீடிக்கிட்டு மற்றவங்க முன்னாடி பால் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. இல்லை, தாய்ப்பால் கொடுக்குற சமயத்தில் ரூமுக்குள்ளே போய் கதவு போட்டுட்டு ஃபேன் போட்டுட்டு அமைதியாக நல்ல பேபியோட ட்ரெஸ்ஸஸும் ஃபுல்லாக கழட்டிடுங்க. நீங்களும் உங்கள் பேபி உங்கள் தோல் டச் பண்ணும். அந்த மூடிட்டு அப்படிலாம் கொடுக்காதீங்க. நல்ல பேபி ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும், அடிவயிறு தொப்பை இருக்காது. ஸோ இதுங்களை இப்போ குழந்தை பிறக்கிறவங்க அவங்க கைப்பற்றணும். அதுக்கு முன்னாடியே தொப்பை இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பாக சொல்கிறேன்.